வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலையிலிருந்து உங்கள் நண்பன் பவர் ஆடியோஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். பிகினர்ஸ் புதுசாக தொழில் பாரு நண்பர்களுக்கு ஒரு சில ட்ரிப்ஸ் தரேன். அதாவது டிஜிட்டல் மீட்ரு இந்த கவரில் தான் பேக் பண்ணி வந்தது. நான் வாங்கின அந்த மீட்ரு இது வந்து இந்த மீட்ரு தான். நம்ம ஏற்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப லோ காஸ்ட்டு. எங்களை வந்து 160 ரூபாய்க்கு தராங்க அந்த மீட்ரு. DT830D அப்படின்றது அதே நம்பரோட தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். DT830D டிஜிட்டல் மல்டிமீட்டர்னு சேம் அதே இது தான். அதனால் இந்த மீட்டர் வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருக்குன்னு. இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வந்து கன்டினியூட்டி மூடு போட்டு செக் பண்ணக்குள்ள பசர் சவுண்ட் வருது, ஆனால் ரீடிங் கரெக்டாக வரல. ரீடிங் வந்து ஏறி ரேஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு கான்ஸ்டன்ட் ரீடிங் வரமாட்டேங்குது. வோல்டேஜ் எப்படி நம்ம வேரியபிள் பண்ணால் வேரியபிள் அதுமாரி வந்து சீரிஸ் மோட் வந்து வேரியபிள் வருது, ஒரு கான்ஸ்டன்ட் வரல. ஓம்ஸ் ரேஞ்செல்லாம் வந்து நம்ம இதில் செக் பண்ண முடியல, கரெக்டான ரேஞ்சு காட்ட மாட்டேங்குது. ஓல்டு வந்து அதுவாக ஆன் பண்ணலாம், ஒரு சில டைமில் அதுவாக ஒரு சில ஓல்டு நிற்கிது. ஆனால் ஓரளவுக்கு வோல்டேஜ் ஒர்க்காது, வோல்டேஜ் பிரச்சனை கிடையாது. மெயின் வந்து சீரிஸ் மோடோ இல்லை ஓம்ஸ் ரேஞ்ச் மோடு எதுவும் நம்ம இதில் செக் பண்ணுற அளவுக்கு எலிஜிபிளாக அந்த மீட்ரு இல்லை. இந்த மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 2016 இந்த மீட்டர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 7-8 வருஷமாக. இந்த மீட்டர் வந்து ஒரு அஞ்சு பேட்டரி மேலே HW பேட்டரி மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பேட்டரி டெட் ஆகிடுச்சு. இந்த மீட்டர் நல்லாயிருக்கு. ஆனால் அதே பார்ட் நம்பர் தான். இது வந்து எல்லோ வந்து லைட் எல்லோவாக இருக்குது, இது வந்து டார்க் எல்லோவாக இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. உள்ளே வர இன்டீரியல் என்னன்றது எனக்கு தெரில, ஏன்னா கம்பெனிலாம் சேமாக தான் இருக்குது, கம்பெனி நேம் எல்லாமே. அதேமாதிரி இந்த மீட்டர் வந்து நான் DC 1000 வோல்ட்டில் வச்சுட்டு டேரெக்டாக AC வோல்ட்டில் கொடுத்தோம் 2-3 டைம் செக் பண்ணியிருக்கேன். 440 வோல்ட் மோட்டர் லைனில். அப்போ அந்த மீட்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகலை. இப்போயும் நல்லா தான் இருக்குது. முடிஞ்சால் அது நெக்ஸ்ட் டைம் வந்து இது பேட்டரி மாற்றி நான் உங்களுக்கு இதில் வீடியோ இந்த மீட்டரை ஒர்க் பண்ணுறதை காட்டுறேன். அந்த மாதிரி இந்த மீட்ரு வந்து இங்கே இருக்கிற ரேஞ்ச் எதுக்கு என்னத்துக்கு, இங்கே இருக்கிறது எதுக்கு இதில் காட்டுறாங்க, சரியாக தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த மீட்டரில் உள்ள இந்த மார்ஜன் பண்ணியிருக்காங்களா, இந்த கோடிங் லைன் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த சேல் பண்ணிடுறது எதுக்கு யூஸ் ஆகுது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதுமாதிரி இந்த ஆப்ஷன்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு வீடியோ எதனா வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு விளக்கமாக போடுறேன். இந்த ஆப்ஷன்லாம் நம்ம எது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். புதுசாக தொழில் பயிர் நண்பர்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க, இதனால் உங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும். எனக்கு அதிகமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும் பட்சத்தில் நான் போடுவேன். ஒருத்தர் 2 பேர்லாம் என்னுடைய வேலையை ஒதுக்கி போடுறதுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை. தெரியாத நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.